Example 3.43. If the difference between the roots of the equation x square minus 13x plus k equal to 0 and 17, find k. So, முதல்ல நமக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் நம்ம ஒன்னொன்னா நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்ன்றத நம்ம எழுதிக்கிறோம். x square minus 13x plus k. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன். Roots of the equation. So, what are the roots of the equation? பாத்தீங்கன்னா, roots of equation is alpha and beta. Roots of equation is alpha ஒரு root, beta ஒரு root. ஓகேவா? நம்ம sum of the roots. Sum of roots அப்படின்னா என்ன எழுதுவோம்? That is ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்றது. alpha plus beta. Next, product of the roots. Product of roots நான் என்ன பண்ணுவோம்? ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்றது. alpha, beta. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ். சம் ஆஃப் த ரூட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா சி பை ஏ. ஓகேவா? இப்போ நம்மளுடைய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஸோ எப்பயுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து நம்ம ஏபிசி தான் எழுத போறோம். இங்க ஏ ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்க. இதுல எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து ஏ இங்க இருக்கு 1 இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 1. 0 போடக்கூடாது. பி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் 13. சரியா? இங்கேயும் பிளஸ் இருந்தா அந்த நம்பரை மட்டும் போட்டுக்கலாம். ஆனா நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் 13 போடணும். This is coefficient of x. இப்போ c equals to என்னது? coefficient of c is k. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா k கண்டுபிடிக்கணும். ரைட்டா? k கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? k கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்க c வேணும். c தெரிஞ்சாதான் நம்மளால k கண்டுபிடிக்க முடியும். ஸோ c தெரியறதுக்கு நம்ம எப்படி எப்படின்னா அதை கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க பியும் ஏவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு பி தெரியும், ஏ தெரியும். அது முதல்ல நாம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்னன்னா மைனஸ் பி பை ஏ. இட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்முலால இருக்கு. பியோட வேல்யூ என்னது? மைனஸ் 13. ஏற்கனவே மைனஸ் ஃபார்முலால இருக்கு. அப்படியே மைனஸ் போட்டக்கூடாது. பியோட வேல்யூ இஸ் மைனஸ் 13. ஏவோட வேல்யூ 1. சரியா? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. நமக்கு முக்கியம் சி கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம ஒரு ஸ்டெப்பா வரும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? given the difference between the roots. அப்போ ரூட்ஸ் எது? நமக்கு ஆல்பா பீட்டான்றது ரூட்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன்னா என்னது? ஆல்பா மைனஸ் பீட்டா. ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 17 கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நம்மளால ஒன்று கேன்சல் பண்ணிட்டு simultaneous equation சால்வ் பண்ற மாதிரி ஒன்று கேன்சல் பண்ணிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆடிங் என்ன பண்றேன்? ஆடிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 13. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஆல்பா பிளஸ் ஆல்பா என்ன வரும்? 2 ஆல்பா. இங்க பிளஸ் ஆல்பா மைனஸ் ஆல்பா கேன்சல் ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும்? 7 plus 3 is 10, 30. So 2 alpha equals to 30. Then what is alpha? Alpha equals to 30 by 2. Alpha equals to 15. சரியா? நம்ம alpha கண்டுபிடிச்சிட்டோம். Next beta கண்டுபிடிக்கணும். So we know that alpha plus beta equal to 13. Alpha என்னது? 15 plus beta equal to 13. அப்போ beta equals to 13 minus 15. Beta equals minus 2. கண்டுபிடிச்சாச்சா? ஸோ ஆல்பா கண்டுபிடிச்சாச்சு, பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பீட்டா தெரிஞ்சாதான் இங்க சி ஏ இது ஏ நமக்கு தெரியும். இப்போ இங்க ஆல்பா தெரியும், பீட்டா தெரியும். அப்ப நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால சி கண்டுபிடிக்க முடியும். சரியா? இது எல்லாமே சி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நவ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டாவோட ஃபார்முலா என்னது? சி பை ஏ. நமக்கு ஆல்பா தெரியும் 15, பீட்டா தெரியும் -2.
சி ஈக்குவல்ஸ் என்ன நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. சி ஈக்குவல்ஸ் கே. ஏ ஈக்குவல்ஸ் 1. அப்போ சின்ற இடத்துல நம்ம என்ன போடுறோம்? கே போடுறோம். ஏன்ற இடத்துல என்ன போடுறோம்? 1 போடுறோம். Now 15 into -2 is -30 equals to k. That is k equals -30 is your answer. கிளியரா? ஸோ நம்ம இதுக்கு ஏன் இது பண்றோம்னா, நமக்கு இங்க சி பை ஏ வேணும்னா, நமக்கு ஆல்பா, பீட்டா வேணும். அதுக்காக என்ன பண்றோம்? ஆல்பாவ கண்டுபிடிக்கிறோம், பீட்டாவ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் சி பை ஏவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கேவ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்ப இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் -13x இங்க என்ன வரும்? கே ஈக்குவல்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -30 கண்டுபிடிச்சோமோ, அந்த இடத்துல -30 போடணும். -30 ஈக்குவல் டூ 0. ஓகேவா? இப்ப இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு கரெக்ட்டா ஆன்சர்.